ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ வந்துட்டு மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ ஒரு மாங்காய் இருந்தாலும் இது பண்ணி சாப்பிட்லாங்க. அப்போதுக்கப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி சீரகம், வெந்தயம், கடுகு எடுத்துருக்கேங்க. அது வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் போட்டிருக்கேங்க. இது நல்லா வறுத்துக்கணும். கடுகு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு விட கொஞ்சம் அதிகமாக 1/2 ஸ்பூன் உள்ள வெந்தயம் எடுத்துக்கணுங்க. இதை போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து இது மாதிரி கப்பில் போட்டுக்கலாங்க. இப்போ உரல் கிட்ட வந்தாச்சு. உரலை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக இது மாதிரி மசிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு வறுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், சீரகத்தை போட்டு நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சிக்கணுங்க. வெந்தயம் பல்லுக்கு படாமல் அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம மசிச்சு செய்கிறதுல சுவையே ரொம்ப நல்லா இருக்குங்க. மிக்சியில் போடுறப்போ இது மாதிரி சுவை வராது. வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அது நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு 5 பூண்டு பல் போட்டிருக்கேங்க. அது நல்லா தோல் எடுத்துகிட்டு போட்டு நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணும். இந்த பவுடர்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மாங்காய் துண்டு போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க. மாங்காய் துண்டு வந்துட்டு நல்லா இது மாதிரி இடிச்சிக்கிட்டோம்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கட்டும். ரொம்ப அரைச்ச மாதிரி ஒன்றும் அவசியம் இல்லைங்க. இது பல்லுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தோல் எடுத்துகிட்டு கூட செஞ்சுக்கலாங்க. எனக்கு அந்த தோலில் ஒரு மனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். அதனால தோலோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா தோல் சீவிட்டு கூட நம்ம நல்லா மாங்காய் துண்டு போட்டு இது மாதிரி இடிச்சிக்கலாம். தோல் போட்டோம்னா மசியறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குதுங்க. ரொம்ப நேரம் இடித்த மாதிரி இருக்கும். நல்லா இடித்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம இது புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். மாங்காய் சில மாங்காய் வந்துட்டு புளிப்பாக இருக்கும், சில மாங்காய் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் புளிப்பு. அது மாதிரி பார்த்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். இடிக்கும்போது ஜாகிரதையாக இடிக்கணுங்க. அது கண்ணில் அது இது வருங்க. காற்று இருந்ததுன்னா கண்ணில் படும். இப்போ இது மாதிரி இடிக்கும்போது மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து மெல்லமாக இடிச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம், இது கடுகு,
எல்லாத்தையும் அது போட்டுக்கிட்டேங்க. பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இடித்து வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அது போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். இந்த சீரகம் வெந்தயத்தோட மனம் ரொம்பவும் நல்லா இருக்குங்க இடிக்கும்போது. பூண்டும் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வாட்டி கை வச்சு இது மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது இப்படியே கூட சாப்பிட்டுடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தோம்னாலும் அவங்களுக்கு ருசி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசியும் எடுக்கும். அந்த புளிப்பு இருக்கும் இல்லையா, இது அந்த நாக்கு மேலே வெள்ளையாக இருக்கும், அது போயிடுங்க. நல்லா போயிட்டு பசி எடுத்து பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக ஒரு கப்பில் போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் சாப்பிட சொல்லி இது சாப்பிட்டாங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. மிளகா, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இது மாதிரி தாளிச்சிக்கிட்டேன். தாளிச்சிட்டு அந்த கடாயிலேயே அந்த சட்னியை போட்டுட்டு கையால் கொஞ்சம் இது மாதிரி கலக்கி எடுத்து ஒரு கப்பில் வச்சாச்சுங்க. நம்ம கரண்டியில் கலக்கினோம்னா அது கெட்டியாக இருக்குது இல்லையா, ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகாது, அதனால் கையிலே போட்டு கலக்கிட்டேன். இப்போ வந்துட்டு சாதமாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சாதத்தில் இந்த சட்னியை போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க, அமிர்தமாக இருந்தது. இது மாங்காய் கிடச்சிதுன்னா இதே மாதிரி தாங்க செய்வீங்க. ஒரு வாட்டி இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா திரும்ப எப்போவாவது மாங்காய் ஒரு மாங்காய் இருந்தாலும் இது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம இது மாதிரி உரலில் போட்டு துவையல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையும் மனமும் ரொம்ப கூடி வருங்க. இப்போ செய்யும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாயில் தண்ணி ஊறுது இல்லையா, நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன மாங்காய் இருந்தாலும் போருங்க இது மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு. ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.